ஒன்று ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி. கிதியோனிலே சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீர் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. இங்க பாருங்க, உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பதாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கும் பெரிய கிருபை செய்து, அவருக்கு பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து, பெரிய கிருபை அவருக்கு காத்து, இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆண்ட 2வது அரசன் தாவீது. கவனிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல இறந்து போறார். அவ்வளவு பெரிய அரணா இருந்த அந்த தாவீது பூரண வயதிலே மரிக்கிறார். மரித்த உடனே தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. கடைசி பிள்ளை பத்சேபாளிடத்தில் பிறந்தவர் தான் இந்த சாலமோன். உயிரோடு இருக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு ஆசை, எனக்கு பின்னால என் மகன் சாலமோன் ஆட்சி செய்யணும்னு ஆசை, விருப்பம் இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யாரு ராஜாவாக வருவா என்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாவீதினுடைய மூற்ற பிள்ளைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்தை பிடிக்க வகை தேடுறாங்க. அப்பொழுது அன்று ராத்திரி கிபியோன்ல சாலமோனுக்கு தரிசனமாகிறார். கவனிக்கிறீங்களா? முத ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி ஒரு வார்த்தை கேட்கிறார். இஸ்ரவேல் தேசம் அமைதியா இருக்கிறது, யாரு இனி ராஜாவாக போகிறாங்க என்ற அந்த நினைவு, அந்த சிந்தனை, அந்த யோசனை, அந்த விருப்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் சாலமோன் கிட்ட மட்டும் கர்த்தர் வரார். சாலமோன் கிட்ட வந்து கேட்கிறார், சாலமோனே, நீ விரும்புறதை என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரப்போறேன். கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? இவன் ஒரு பிள்ளையாண்டான். ஆஹா, விரும்புறதை கேட்டுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு விரோதி அண்ணன் தானே, சத்துரு தானே, அவங்களெல்லாம் கொண்டு போடும், இல்லைன்னா எனக்கு செல்வம் தாரும், இல்லைன்னா சொத்து சுகம் தாரும், இல்லைன்னா என்னை எங்க அப்பா ஸ்தானத்தில் ராஜாவாக்கும். இதெல்லாம் கேட்டிருக்கணும் இல்ல? அவர் கேட்டதை பாருங்க, இன்னைக்கு அதுதான் செய்தி. 6வது வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு சாலமோன் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய். கவனிங்க, எப்படி சொல்றார் பாருங்க. உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் என் தகப்பன் நடந்தது போல நானும் நடக்கணும். கையை உயர்த்தி. என்ன அமைதியா இருக்கீங்க? ஒரு என்னுடைய தகப்பன் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமும் மன நேர்மையுமாய் நடந்தாரே, அத போல நானும் நடக்கணும். இதுதான் செய்தி. நடந்தார், அவர் மேல அந்த கிருபையை வைத்தீர், அந்த கிருபையை எடுக்காம அவர் மேல வைத்து அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறீர். இந்த வசனம் படிச்ச உடனே எனக்கு ரொம்ப, என்னை அறியாமலே நான் அழுது ஜோம் பண்ண. ஒரு பையன் ஜோம் பண்றான் பாருங்க. ஒரு மனுஷன் கேட்கிறான், செல்வத்தை கேட்கல, சொத்து சுகத்தை கேட்கல, சிங்காசனத்தையும் கேட்கல. அவன் கேட்டதெல்லாம், எங்க அப்பா உமக்கு முன்பதாக நடந்தாரு, அதுபோல நானும் நடக்கணும். 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையே, தேவனுடைய மகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார், நீ விரும்புறது என்ன? இந்த சாலமோனுக்கு எல்லாம் மறைஞ்சு போச்சு. தங்கம் மறைஞ்சு போச்சு, செல்வம் மறைஞ்சு போச்சு, தீர்க்காயுசு மறைஞ்சு போச்சு, சிங்காசனம் மறைஞ்சு போச்சு. ஒன்னு கேட்கிறார், எங்க அப்பா நடந்தது போல நானும் நடக்கணும் ஆண்டவரே. எங்க அப்பா நடந்தது போல. அப்பா நடக்கிறத சாலமோன் பார்த்திருக்கிறார். அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறத சாலமோன் பார்த்திருக்கிறார்.
அப்பா தேவனுடைய சமூகத்துல பல எதிரிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது, ராஜாவாகிய சவுல் தன்னுடைய தகப்பனை அழிக்க சூழ்ந்திருக்கிற பொழுது, மூத்த அண்ணனாகிய அப்சலோம் தாவீதை அழிக்க சூழ்ந்திருக்கிற பொழுது, அழிக்காம பாதுகாத்ததுக்கு காரணம் வேற எந்த மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்கல, நீ எனக்காக யுத்தம் பண்ணவான்னு கேட்கலையே. எங்க அப்பா எப்பொழுதும் உம்மோடு நடந்தாரு, உம்மோடு நடந்தாரு. என் கண்கள் கண்டதே. உம்மோடு நடந்தபடியினால் நீ விலகாத கிருபையை வைத்தீரே. 6வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பதாய் நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து என் உள்ளத்துக்குள்ள சொல்றாரு. ஆமா, தாவீது நடந்தது போல சாலமோன் நடக்கும்படியாய் கேட்டானே, அவன் கேட்டது என் இருதயத்துக்கு உகந்ததா இருந்தது. எல்லாரும் 10வது வசனத்தை வாசி. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம். எங்க அப்பா நடந்தது போல நானும் நடக்கணும்னு கேட்டது என் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. விண்ணப்பத்தில் இது சிறந்த விண்ணப்பம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன? தாவீது தேவனோடு நடந்தான். நீங்க நடப்பீங்களா? அதான் செய்தி. தாவீது தேவனோடு நடந்தான். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, கோலியாத்து வந்தது, ஒன்றும் அவனை தொட முடியல. எல்லாவற்றையும் தாவீது மேற்கொண்டான். அல்லேலூயா. நீங்க நடக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும். நீங்க தேவனோடு நடக்கிறத, சஞ்சரிக்கிறத, ஜெபிக்கிறத தேவ பிள்ளைகள் பார்க்கணும். உங்க பிள்ளைகள் பார்க்கணும். அப்பா இருக்காங்களா? நீங்க சொல்லணும், எங்க அப்பா இருக்காங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, குப்புசாமி என்கிற டிஜிபியா மாறிட்டார். அவர் போலீஸா இருந்தாரு, எஸ்ஐக்கு எக்ஸாம் எழுதினாரு, அப்படி பதவி இன்ஸ்பெக்டர் ஆனாரு, டிஜிபி ஆயிட்டாரு. எப்பொழுதும் அவர் பிஸி. அந்த ட்ரெஸ்ஸும் அந்த அவருடைய உடம்புக்கும் அதுக்கும் நேச்சரா இருக்கும். டிஜிபி குப்புசாமி வாராருன்னா ஜனங்கள் கப் சிப்புன்னு ஆயிடுவாங்க. ஆனா அவர் வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கலட்டி போட்டு ஒரு ரூமுக்குள்ள கத்துவார், கையை உயர்த்தி நிற்பார். மகா கேட்டா, டாடி நான் இப்ப 10th படிக்கிறேன், நாங்க எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும் டாடி? நீங்க எவ்வளவு பெரிய பதவி அடைச்சிட்டு உங்க வாட்டில் உட்கார்ந்து என்னமோ கையை உயர்த்தி தோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏசப்பா ஏப்பா சொன்னார். மகளே, எங்க அப்பா சாதாரண ஒரு ஆள். எங்க அப்பா எங்க அம்மா கவர்மெண்ட்ல சீப்பர் வேலை செஞ்சாங்க. 5 பிள்ளைகள். எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சதுனால, உங்க பாட்டிக்கு பேய் பிடிச்சதுனால எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போட முடியல. சரியான எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற நேரத்தில் எங்க அம்மா சுகம் இல்லாம போய் ஒரு சர்ச்சுக்கு கொண்டு போய் தான் அங்க பண்ண ஜபத்தில் எங்க அம்மாவுக்கு சுகமாச்சு. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆமா, அப்படி நாங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டோம். சாதாரண ஒரு போலீஸ் வேலைக்கு தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை டிஜிபியா வச்சதுக்கு காரணம் இந்த அறதாம்மா, இந்த அறதாங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிறது துப்பாக்கி பாரு, சாதாரண துப்பாக்கி. இந்த குண்டு போட்டவன அடிச்சா ஆமா எல்லா மலைகளையும் பெயர்த்து தள்ளுது பாரு. அது போலதான் அந்த பவருள்ள இடமா, அது ஜெப இடம். அங்க இயேசு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இங்க நான் ஜோமன்னதான் எனக்கு பதவி உயர்வு வந்தது. இன்னைக்கு ஆட்கள் எல்லாம் கேட்ட திறந்தா நூற்றுக்கணக்கான ஆட்கள் நிற்கிறாங்க, நூற்றுக்கணக்கான போலீஸ் சலிட் அடிக்கிறான். அதுக்கு காரணம் அந்த இடம் தான் சொன்னாரு. அருமையானவள், அதான் ஜெப அறை. நீங்க ஜெபம் பண்றத உங்க பிள்ளைகள் பார்க்கிறாங்களா? நீங்க ஜெபம் பண்றத உங்க பிள்ளைகள் பார்க்கிறாங்களா?
இவர் தகப்ப இறந்து போனார் தாவீது. ஆனால் இவர் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, எங்க அப்பா உமக்கு முன்பதாக நடந்தாரு, அதுபோல நான் நடக்கணும். இப்படி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், இப்படி நீ கேட்டது என் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஆகையினாலே நீ கேளாத செல்வத்தை தார, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தார, கேளாத அந்த சத்துருவை எல்லாம் உனக்கு நான் பாதப்படி ஆக்கி போடுவேன். 13வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க கேட்போம். இதுவும் அன்றி கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். மகிமையை உனக்கு தந்தேன். நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் நீ இருக்கிற ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒருவனும் உனக்கு சரியா இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, நீ இப்படி கேட்டல்ல, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போலவே என் கட்டளைகளையும் என் ஹalleluya நீ நடக்க எந்திரிச்சிருந்தபடி நான் அப்படியே செய்வேன். தலைக்கு மேல கை தட்டுங்க. இந்த ஜெபத்தை மறுபடி கொடுக்கிறார் பாருங்க. உன் தகப்பன் நடந்தது போலவே நீ நடக்கும்படியாய் கேட்டையே, நான் உனக்கு செல்வத்தை தாரேன், தீர்க்காயுசை தாரேன், சத்துருக்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்துறேன். என்ன அற்புதமான வார்த்தை! என்ன தெரியுமா? நடக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தாவே, ஆமா, அதாவது இந்த விண்ணப்பத்தை நீ இப்படி கேட்டபடினா இது உகந்த ஜெப விண்ணப்பமா இருக்குப்பா. நீ கேளாத செல்வத்தை உனக்கு தாரேன். செல்வம் வேணும் அல்லவா? தீர்க்காயுசு வேணுமே. ஆமா, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16 நம்முடைய தேவனுடைய கையில ஒரு கையில தீர்க்காயுசை வச்சிருக்கிறார், ஒரு கையில செல்வத்தை வச்சிருக்கிறார். இது 2 மனிதனுக்கு தேவை. இது அப்படியே கொடுக்கிறார். வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், அவருடைய வலது கையில தீர்க்காயுசும், அதன் இடது கையில் செல்வமும், அது இடது கையில செல்வமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. இதுதான் தேவை. தீர்க்காயுசு தேவை, செல்வம் தேவை, வல்லமை தேவை. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. இது அப்படியே கேட்டார் பாருங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவரே, எங்க அப்பா நடந்தது போல நானும் நடக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. இப்படி நடப்பீங்களா? நீங்க நடப்பீங்களா? ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, நீங்க நடப்பீங்களா? நீங்க தேவனோடு சஞ்சரிப்பீங்களா? அதான் ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க சஞ்சரிக்க சஞ்சரிக்க செல்வத்தை உங்க மடியில கொடுப்பார். செல்வம் தான், பணம் தான் அப்படின்னு கேட்டா நீங்க அனைவரும் ஜெயிலில் கிடக்கிறான். பணத்து பின்னால போனவன், பணத்தை கொள்ளையடிச்சவன், பணத்தை திருடினவன் ஜெயிலுக்குள்ள கிடக்கிறான். ஆனா நீங்க கேளுங்க, உம்மோடு நடக்கணும்னு கேளுங்க. உமக்கு பிரியமா நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கணும், ஜெபிக்கணும். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறத திட்டம் போடுங்க. பாருங்க, நீங்க எந்திரிச்சு நெல்லுங்க, உங்க தேவை சந்திக்கப்படும். நீங்க எந்திரிச்சு நெல்லுங்க, உங்களுக்கு தீர்க்காயுசு வரும். வியாதி இல்லாத வாழ்க்கையை தருவார். நீங்க எந்திரிச்சு நெல்லுங்க, சத்துருவையே பார்க்க மாட்டீங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க நடக்கணும் ஆண்டவரோடு கூட. ஆமா, அவர் சொல்லிட்டாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளின் வழியில நிற்கக்கூடாது, பாவிகளோடு கூட நடக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துன்மார்க்கரோடு நடக்கக்கூடாது, பாவிகளோடு நடக்கக்கூடாது, பரியாசக்காரரோடு நடக்கக்கூடாது, பணப்பிரியரோடு நடக்கக்கூடாது, வீம்புக்காரரோடு நடக்கக்கூடாது. நிறைய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். இப்படிலாம் நீங்க இருக்கணும். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து எப்படிலாம் நாம் நடக்கக்கூடாது என்பதை அழகாய், அதாவது எழும்பி சபை கட்டுறவங்க, குடும்பம் கட்டுறவங்க, வாழ்க்கையில முன்னேறவங்க சில காரியத்தை விட்டு விலகணும், சில காரியத்தை தள்ளி விடணும். தள்ளி விடுற வசனத்தை அங்க பாருங்க, வாசிக்க. பாவ அன்பில்லாதவர்களாயும் நீங்கள் சுவாப அன்பில்லாதவர்களாய் நடக்கக்கூடாது, இணங்காதவர்களாயும், அதற்கு அடுத்து இணங்காதவர்களாய் நீங்க நடக்கக்கூடாது, அவதூறு செய்கிறவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாய் நீங்கள் நடக்கக்கூடாது, அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் நீங்கள் நடக்கக்கூடாது, கொடுமை உள்ளவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாய் நீங்க நடக்கக்கூடாது, நல்லோரை பகைக்கிறவர்களாயும், நல்ல மனிதர்களை பகைக்கிறவர்களாய் நீங்க நடக்கக்கூடாது, துரோகிகளாய் நடக்கக்கூடாது, துணிகரம் உள்ளவர்களாயும், துணிகரம் உள்ளவர்களாய் நடக்கக்கூடாது, இருமாப்பு உள்ளவர்களாயும், அதுக்கு அடுத்து இருமாப்பு உள்ளவர்களாய் நீங்க நடக்கக்கூடாது, தேவ பிரியராயிராமல், தேவ பிரியராய் நீங்க தேவ பிரியராய் இல்லாதபடி சுகபோக பிரியராய் நடக்கக்கூடாது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் நீங்க நடக்கக்கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. இப்படிலாம் நீங்க நடக்கக்கூடாது.
நீங்க தேவனோடு நடக்க நடக்க, பக்கத்துல பார்த்துக்கோங்க, தேவனோடு நடக்க நடக்க தேவ சாயல் வரும், தேவனுடைய வழி நடத்துதல் வரும், தேவனுடைய ஆசீர்வாதம் வரும், தேவனுடைய சமாதானம் வரும். ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் தேவனோடு தான் நடக்கணும். தேவனோடு நடக்கத்தான் 140 கோடியில உங்களை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறார். முன்கூட்டி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். எல்லா மனுஷனும் நடக்க முடியாது. நீங்க தேவனோடு நடப்பீங்கன்னு ஒரே நோக்கத்தில் தான் வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒருவனை தள்ளி ஒருவரை ஏற்படுத்தினார். என்ன தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் காலம் தான் இப்ப நடக்குது. 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தா, ஆண்டவர் சவுலை தள்ளினாராம். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீது கண்டுபிடிச்சாராம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. பாங்க, ஆண்டவரோடு நடக்க நடக்க ஆண்டவருடைய இருதயம் அவனுக்குள்ள வந்துவிடும். கவனிக்கிறீங்களா? ஆகையினால தான் சவுலை கொலை செய்யும்படியாக தூண்டும் போது சொல்றார், நான் அபிஷேகம் பண்ணினப்பட்டவருக்கு விரோதமா என் கையை நான் உயர்த்த மாட்டேங்கிறார். எப்படி தேவனோடு நடக்கிறார் பாருங்க. இந்த சத்துரு உங்க பக்கத்தில் இருக்கிறான், இப்பொழுது அம்பு எரிகிற யோதாப்ப பார்த்து சொல்றார், யுத்த வீரனை பார்த்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா கை போடாதேங்கிறார். தேவனோடு நடக்கிறதுனால அந்த ஞானம் வந்தது. கையை உயர்த்தி. ஆமா, தேவனோடு நடக்கும்போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வான்னு சொல்லி அவனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், சத்துருவை துரத்துறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்டார், ஐயோ இவ்வளவு கூட்டம் இருந்தனே, இப்போ ஒருத்தரையும் காணமே அப்படின்னு கேட்டு சீசரில் பார்த்து 12 பேர் இப்படி நிற்கிறாங்களோ, நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா? எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 66வது வசனத்துல எல்லாம் வேற வேற விதமாய் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க. அதன் முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த வசனம் என்னை ரொம்ப தொட்டது. அவரோடு கூட நடக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் அழைத்தார். அவர் பிரசங்கத்தை கேட்க வச்சாரு. ஆனால் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க அநேக மக்கள். இப்ப சீசர்களையும் பார்த்து சொல்ற வாசி. அப்பொழுது இயேசு 12 வரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்களா? அப்படிதான் பேதுரு சொல்ற, ஜீவ வார்த்தை உம்மிடத்துல உண்டேப்பா. கைகளை உயர்த்தி. ஆமா, எல்லாரும் பின்வாங்கி நடந்துட்டாங்க. நீங்க பின்மாற்றத்தின் கூட்டத்தில் இருக்கீங்களா? இன்றைக்கே நீங்க மனம் திரும்பணும். ஆண்டவரோடு கூட நடக்க பழகணும். ஆண்டவரோடு கூட நடக்க பழகணும். ஆண்டவரோடு கூட ஒரு மனுஷன் நடக்கிறான் என்றால் அவன் இருளை வெளிச்சமாக்குவான். அவன் பாதத்தில் இருள் இருக்காது. அவன் ஆண்டவரோடு கூட நடப்பான். ஹல்லேலூயா. முதலாவது, ஆமா, எல்லா அழிவுகளுக்கும் இந்த உலகமே அழியும் போது கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி ஆமென். அப்படின்னா என்ன ஆண்டவரே? அந்த நாட்கள்ல மனிதனை படைத்ததற்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். மனிதன் செய்த எல்லா பாவமும் அருவருப்பும் பரலோகத்துக்கு எட்டியது. பூமியிலே அப்படி மனிதனை பார்க்க வரும்பொழுது ஒரே ஒரு மனிதன், அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், அக்கிரமமான அந்த உலகத்தை அழிக்க போகிறேன். நோவாவே, நீ என் கூட நடந்தபடினால் நீயும் உன் குடும்பமும் 8 பேரும் வேலைக்குள்ள பிரவேசிங்க. நீங்க 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கிக்கத்தக்கவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். அவபக்தி உள்ளவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது பூர்வ உலகத்தை தப்ப
தப்ப விடாமல் அழிச்சார். பாவம் செய்கிறவர்கள், துன்மார்க்கரோடு நடக்கிறவர்கள், வேசியோடு நடக்கிறவர்கள், துஷ்டத்தனமாய் நடக்கிறவர்கள் தப்ப முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியலாம், அடுத்த நேரம் நீ தப்ப முடியாது. பூர்வ உலகத்தில் நடந்தவர்கள் பாவத்தில் நடக்க தப்ப முடியாது. உலகத்தையே கர்த்தர் அழைச்சி இந்த 8 பேர் மூலம் ஒரு பெரிய சந்ததி உண்டாக்கினார். சொன்னார், எல்லாரும் அழிவாய் அக்கிரமமாய் நடக்கும்போது நீ ஏன் கூட சஞ்சரித்தபடியினால் உன்னை நான் காப்பாத்தினேங்கிறார். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. ஒரு பையன் பழம் பறிக்கிறதற்கு பல சிஷ்யன், நவ்வாப்பழம் சிஷ்யன், நவ்வாப்பழம் கீழே விழுந்து மண்ணாயிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கு ஒரு திரை கட்டியிருக்கு, கீழே வலை கட்டி இருக்கிறது. இந்த பையன் அந்த நவ்வா பழத்துக்கு ஏறி போயிட்டான். ஏறி ஒரு கொம்பை பிடிக்க, கொம்பு கீழே ஒடிஞ்சு போச்சு. கொம்பை பிடிச்சிக்கிட்டே என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கீழே ஒரு பெரிய பள்ளம், அதுல அவன் அந்த பள்ளத்தை தான் அப்படி பார்க்கறானே தவிர கீழே வலை கட்டி இருக்கிறத அவன் பார்க்கல. இவன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவனுடைய சத்தத்தை கேட்டு உச்சில இருந்து பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல பாம்பு அவன் கிட்ட வேகமா வருது அவனுக்கு தீங்கு செய்ய. ஒரு முதிர்ந்தவர், ஐயோ இந்த பையன் அவர் பாம்பை பார்த்துட்டாரு. அவன் கை கிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறது. இவர் என்ன பண்ணாரு, கல்லை தூக்கி அவன் முதுகுல எரிஞ்சார். இவன் திரும்பி பார்த்து பயங்கரமா அவரை திட்டுறான், நிந்திக்கிறான். திரும்பவும் ஒரு கல்லை தூக்கி போட்டாரு. அவன் அந்த வலி தாங்க முடியாம குதிச்சானே, அந்த வலையில குதிச்சிட்டான். கைகளை உயர்த்தி வேக வேகமா வந்து அந்த பெரியவர்கிட்ட சண்டை போடுறான். நானும் தொங்கிக்கிட்டு இருக்கிறேன், நீர் என் மேல கல்லை தூக்கி போட்டீரே. அடா பாவி, நான் உன் மேல கல்லை தூக்கி போடலன்னா அந்த பாம்பு உன்னை கொத்தி இருக்கும், எனக்கு தெரியும். நீ கீழே விழுந்தாலும் வலை கட்டி இருக்கிறது. கைகளை உயர்த்தி. இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை கடிந்து கொண்டிருந்தது, கொட்டுனது, நம்ம மேல கல்லெறிஞ்சதெல்லாம் நம் உயிர் பாதுகாக்கத்தான். என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. இரண்டாவது, நோவா தேவனோடு நடந்தபடினாலே அவனை பாதுகாத்தார். 8 பேரோடு ஒரு புதிய உலகம் வந்தது, அழிக்க விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அன்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மளை தப்புவிக்கிற கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவது, இயேசு சீசர்களோடு நடந்தபடினால் அவருடைய துக்கத்தை மாற்றினார். எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் அவர்கள் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட பாருங்க, இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நான் உங்களுக்கு நடக்கிறத பத்தி நான் சொல்றேன். இந்த காரியம் எல்லாருக்கும் பயம் உண்டாக்குற காரியம். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை ஆமா யூதாஸ் என்பவன் காட்டி கொடுத்தான். போர்ச்சவர் பிடித்தார்கள், அடித்தார்கள், அவரை ஆமா அடக்கம் பண்ணவும் பட்டிட்டார்கள். அவர் அடக்கம் பண்ண பிறகு எல்லாருக்கும் ஒரு சோர்ந்து போயிட்டு, ஐயோ இயேசுவோடு கூட நம்ம இருந்து அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களே. ஆனா உயிர் தெழுந்தது தெரியல. அவங்க துக்க முகமா போறாங்க, அவங்க பயந்து கொண்டு போறாங்க, நடுங்கி கொண்டு போறாங்க. இயேசுக்கே இப்படி காரியம் என்றால் இனி நமக்கு எப்படி அப்படின்னு அவங்க பின்வாங்குற நிலைமையில் இருக்காங்க. இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற போது உயிர் தெழுந்த இயேசு அந்த எம்மாவூர் சீசலோடு கடந்து போனார். வேதம் சொல்லுகிறது, ஏன் துக்க முகமாய் கடந்து போனீங்கன்னு கேட்டாராம். 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து போகிறது என்ன? ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கைகளை உயர்த்தி ஆமென். இங்க கவனிங்க, நமக்கு இங்க துக்கம் வந்தா அவருக்கு அங்க தெரிஞ்சிரும். என்ன அமைதியா இருக்கீங்க? இங்கு கடக்குன்னு ஒரு பயம் வந்தா அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துக்கம் வந்துட்டு, என் பிள்ளைக்கு ஒரு சோர்வு வந்துட்டு, அப்படி படக்குன்னு ஒரு துக்கம் வந்துட்டு அவருக்கு தெரியும். உடனே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவை கூட சந்திக்கல, நேர சீசலோடு கூட கடந்து அன்னினை போல வருகிறார்.
பேசுகிறார். ஏன் துக்கமுகமா போறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? உடனே இப்படி ஒரு இயேசு மறிச்சிட்டாரெல்லாம் தெரியுமா? கூடையே போறார். ஆனால் 31வது வசனம், அப்பத்தை கொடுக்கும்போது தான் கண்கள் திறந்தது. ஆகா இயேசு. நான் என்ன சொல்றேன்னா, இயேசு உங்க கூட நடப்பார் என்றால் எல்லா துக்கத்துக்கும், எல்லா பயத்துக்கும், எல்லா மரணத்திற்கும் உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். கவனிக்கிறீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு இடி இடிங்க, கலங்க விட மாட்டார், சோதிக்க விட மாட்டார், உங்க சோதனையை மாத்திடுவார், உங்க துக்க முகமாக விட மாட்டார். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட ஒரு சேதம் வராது. இயேசுவோடு நடந்து பழகுங்க. 3வது சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆமா, அன்னைக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன். சேனைகளின் கர்த்தர் நடுவே இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய், தீங்குக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், பயத்துக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாதே. எல்லாரும் எந்திரித்து நெல்லுங்க. வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல ஏனோக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏனோக்கு, கவனிங்க, பிள்ளைகளையும் பெற்றான், குமாரர் குமாரத்திகளையும் பெற்றான். ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3வது, அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமா, அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். 2வது, நாம் தேவனோடு நடக்கும் பொழுது நம்முடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றி சந்தோஷப்படுத்துவார். 3வது, தேவனோடு நடக்க 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 மரணத்தை காணாதபடி, சொல்லுங்க, மரணத்துக்கு ஒரு டிமிக்கி அடி கொடுத்துட்டு நாம் பரலோகத்துக்கு போயிருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் மரிக்கிறதே கிடையாது. சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவர். சனப்பொழுது, அப்படி ஒரு இமைப்பொழுது, ஒரு நொடி பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஷோபி ஒரு வசன வாசி. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 51வது வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். ஒரு நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கைகளை தட்டி, அதுக்கு தானே இந்த பாடு, அதுக்கு தானே இந்த உபவாசம், அதுக்கு தானே இந்த கண்ணீர், அதற்கு தானே இந்த காயங்கள், அதற்கு தானே அவச்சொல்கள், அதற்கு தானே அவமானங்கள், நிந்தைகள். காணப்படாமல் போவோம். கவனிக்கிறீங்களா? வேத புத்தகத்துல 2 பேர் மரணத்தை பார்க்காதபடி காணப்படாம போனாங்க. 1வது சொல்லுங்க நல்லா நீங்களே. ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். பிள்ளைகள் அப்பாவை தேடுறாங்க, அப்பாவை பார்க்கல. வேதம் சொல்லுங்க, கருத்தா சொல்லுது, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இன்னும் ஒரு மனுஷனை நான் பார்த்து சொல்றேன். எலியா, அப்படி எலியாவும் எலிசாவும் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சுழல் காற்று வந்தது. வேதம் சொல்லுது, ஒரு ரதம் வந்ததா. அந்த ரதம் எலியாவை அப்படி தூக்கி அப்படி மேகத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டான். 3வது, இயேசு கிறிஸ்து அப்படி போனார். கையை உயர்த்தி. நாம் மரணத்தை பார்க்கறது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரணத்தை பார்க்கறது இல்ல, மரணத்துல விழுந்து கிடக்கிறது இல்ல. ஆமா, நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுல கைகளை உயர்த்தி, இதுக்குத்தானே இயேசு ரத்தம் சிந்தினார், இதுக்குத்தானே இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். மாபெரும் ஸ்லாக்கியம். மரணத்தை காணாதபடி ஒரு இமைப்பொழுது, ஒரு சனைப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க போகிறோம். நீயும் நானும் மரிச்சு போகிறது இல்லை, நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஒரு இமைப்பொழுது, ஒரு சொடக்குற நேரத்தில் மணவாளன் தன்னுடைய ரதத்தை அனுப்ப போறார். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும்
முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.